இந்த vlog எதை பற்றி இருக்க போகுதுன்னா நம்மளுடைய துபாய் ட்ரிப் தான். துபாய் குறுக்கு துபாய் பஸ் ஸ்டாண்ட். ஒரு ஆள் கிளம்பினாலும் ஒரு ஊரே கிளம்புற அளவுக்கு பேக் பண்ணிப்போம். செக் இன் கவுண்டரே திறக்கல, அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆஹா, என்ன இவ்வளவு கூட்டமாக இருக்கு. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா கட்ட விளக்க மாத்த கொண்டு வந்து அடிக்கும். கவலைப்படாம போகணும். நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாய் என்ன விட்டுருமா. நம்ம ஊர்ல சென்னையில் எப்படி லோக்கலாக உட்காந்து இப்படி புறமோகம் சாப்பிட முடியுமா தெரியல. பட் இங்கே டெஃபினட்டாக பண்ண முடியும். தலைகீழாகத்தான் குதிப்பேன், தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாற்றுவேன். வணக்கம், வெல்கம் டு சாயாத சாய். இந்த vlog எதை பற்றி இருக்க போகுதுன்னா நம்மளுடைய துபாய் ட்ரிப் தான். துபாய் குறுக்கு துபாய் பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரி பல துபாய்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதில் நான் போகிற துபாய் வந்து நம்மளோட ஷோக்காக. நமக்கு 2 ஷோ இருக்குது, ஒன்று ஹிந்தி, ஒன்று தமிழ். ஒன்று அங்கவை, இன்னொன்று சங்கவை. அதுக்காக நம்ம வந்து இப்போ கிளம்புறோம். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் குட்டி ரெடி ஆயாச்சு. இங்கே ஒரு பேகு, இங்கே ஒரு பேகு, பின்னாடி 2 பேகு. நம்ம கிளம்புறோம் அப்படின்னா வீடே ஒரு கலைபரத்தில் இருக்கும். ஏன்னா ஒரு ஆள் கிளம்பினாலும் ஒரு ஊரே கிளம்புற அளவுக்கு பேக் பண்ணிப்போம். 5 நாளாக இருந்தாலும் 500 நாளுக்கு பேக் பண்ணிப்போம். அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப தயாராக இருக்கோம், முன்னெச்சரிக்கையோடு கிளம்புறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் அம்மாவுக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு வணக்கம்லாம் சொல்லிட்டேன். நீ வணக்கம் இல்லை, நான் வணக்கம் சொல்கிறேன். அவங்க அதை ஃபீல் பண்ணி அவங்க உங்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்க, அதுவும் நல்லது தானே. அதனால் விபூதிலாம் எட்டு ரொம்ப நல்ல பிள்ளையா அடக்க ஒடுக்கமாக பணிவாக ஊர் கிளம்புறேன். பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? ஸோ நீங்களும் வாங்க, நம்ம அப்படியே இந்த துபாய் ட்ரிப்பில் என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். சூப்பரான சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அமேசிங்காக இருக்க போகுதுன்னு நம்புகிறேன். லெட்ஸ் see in துபாய். சீக்கிரம் வரணும், லேட்டாக வரக்கூடாதுன்னு பொறுப்பாக கிளம்பி வந்தா நான் வந்த நேரத்தில் இன்னும் செக்இன் கவுண்டரே திறக்கலை, அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எப்போவுமே இந்த செக்யூரிட்டி செக்கில் வந்து நம்ம பேக்கை டெஸ்ட் பண்ணாத ஆளே இருக்க முடியாது. ஒரு மாதிரி டெஃபினட்டிவ் டெஸ்ட்டாக இருக்கும் வந்து. ஏன்னா 2 பேக் எடுத்துகிட்டு போகிறோமா, அண்ட் நம்ம தொழில் போய் பாடுறது, அதனால் ஐபேடு அதுக்கு ஒரு சார்ஜரு, 2 ஃபோனு அதுக்கு ஒரு சார்ஜரு, அப்புறம் வீட்டு சாவி, இந்த லிஸ்ட்டு எல்லாம் இருக்குமா. ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து புரண்டை இழுத்து ஒரு 1/2 மணி நேரம் பேசி பேக்கெல்லாம் என்ன வச்சுருக்கீங்க, உள்ளே வச்சுருக்கீங்கன்னு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி முடியலடா. நம்ம ஊரில் இப்படி பண்ணுவானுங்க. நல்ல அப்ராட்லாம் போனோம்னா இன்னும் பிரமாதமாக பண்ணுவானுங்க. எஸ்பெஷலி வந்து அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா செம்டியாக மாட்டினீங்க. நீங்கள் அன்னியோட உங்களுக்கு வாழ்க்கையில் எதையுமே கொண்டு போவேனா நிராயுத பாணியாக போகலாம் தோணும். நம்ம எப்பயுமே வந்து ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரேராக தான் வருவோம், கரெக்டாக ஆன் டைம் தான் வருவோம். அதனால் இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேனா, அதனால் எப்போ சீக்கிரம் வந்தாலும் இந்த ஏரியாவுக்கு போவேன். இது எந்த ஏரியானா, வணக்கம் மட்டன் குஸ்காவா உங்களை லவுஞ்சுக்கு அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு லவுஞ்சில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு பவர் நேப் மாதிரி போட்டு ஒரு அலாமை செட் பண்ணிட்டு ஒரு 1 ஹவரில் திருப்பி எழுந்து, ஏன்னா இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்குது ஃப்ளைட்டுக்கு. அதனால் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதுவும் காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் இருக்கும், வேணும்னா பசிச்சுதுன்னா சாப்பிட்லாம். நம்ம இருக்கிற நோ சுகருக்கு என்ன, அதனால் ஏதோ ஒன்று இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே செகண்ட் டைமில் போர்டிங் டைமில் கரெக்டாக பாருங்கள், பாதி தூக்கத்தில் இருக்கேன், கண்டுக்காதீங்க. போர்டிங் டைமில் கடகடன் ஓடி போய் அண்ணே நான் 10 அப்படிங்கிற மாதிரி சேரட்டோவில் ஏறுற மாதிரி ஏறிடணும், அவ்வளோதான். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ? ஆஹா, என்ன இவ்வளவு கூட்டமாக இருக்கு. லவுஞ்சில் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டின்னரை முடிச்சுட்டு நேராக போர்டிங் கேட்டுக்கிட்டு போயிடலாம். நான் ஆக்சுவலி உங்களுக்கு அந்த இருக்கிற என்னெல்லாம் ஃபுட் வெரைட்டிஸ் இருக்குன்னு காமிக்கணும்னு பார்த்தேன். உள்ளே போகணும், ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக சார் நோ வீடியோஸ் அப்படின்னானுங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? சரி, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுமே, இல்லாட்டி தப்பாயிரும். அதனால் ஓகே சார்
வீடியோ எடுக்கல சார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கட் பண்ணிட்டேன். எடுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் போடுறேன். உள்ள லவுஞ்சுக்குள்ளே ஜென்ரலி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நாட் அலவுட் போல இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ மைட் see a ஸ்மால் பிட் ஆஃப் ஃபுட்டேஜஸ் இருந்த உட்கார்ந்த இடத்துலேருந்து லைட்டாக சில விஷயங்கள் எடுத்தேன். அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு த போர்டிங் கேட் நவ். see you on the other side. A few minutes later. ரொம்ப முக்கியமான இடம் இந்த கேட்டுக்கு போகிற இடத்துல தான். இதில் வந்து உங்களை டெம்ப்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுதான் இந்த டியூட்டி ஃப்ரீ 30% ஆஃப், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. டிநகரில் மார்க்கெட்டில் கூழ் விற்கிற மாதிரி விற்பாங்க. நீங்கள் ஆனால் அசரக்கூடாது. அசராமல் அந்த பக்கம் கண்ணே திரும்பாமல் போயிடும். இங்கே பாருங்களேன், குழந்தைக்கு விளையாடுற ஏரியாலாம் ஒன்று இருக்குது. ஆடா பாவிகளா, இது நான் லாஸ்ட் டைம் வரும்போது இருந்தது. இல்லாட்டி இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கூட என் குழந்தை இங்கே கூப்பிட்டு வந்து இங்கே டேரா போட்டிருப்பேனே. Oh my god, sorry. பார்த்துக்கிட்டா மாதிரி இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்களேன். சூப்பர் விளையாடுற ஏரியா, சூப்பராக இருக்குது. A few hours later. ஸோ துபாய் வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப அழகான ஒரு ஹோட்டல் ரூம். இட்ஸ் 1 BHK அப்பார்ட்மெண்ட் ரூம். ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே வந்த ஃபீல் தான் இருக்குது. அந்த ஹோட்டல் ரூம் மாதிரியே இல்லை. பாருங்கள், இட்ஸ் ஓப்பன் கிச்சன்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹாலு. நான் என் ஒரு ஆளுக்கு எப்படி நான் படுத்து அப்படியே உருண்டி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போவேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு இடம். தென் தெர் இஸ் அ செப்பரேட் பெட்ரூம். ஸோ அங்கே ஒரு டிவி, அங்கே ஒரு டிவி, அந்த மாதிரி பயங்கரமாக பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ ரெஸ்ட் ரூம். அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம். ஸோ கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ். துபாய் வந்து அடைந்தாச்சு. நிறைய நல்ல அனுபவங்கள் இருக்கும்னு நம்புகிறேன். இட் ஸ்டார்ட் ஆஃப் வெரி வெல். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஐ வில் ஷோ யூ அ கப்புள் ஆஃப் முக்கியமான நபர்கள். இந்த ஈவெண்ட்டுக்கு முக்கியமான நபர்கள் 2-3 பேரை காமிக்கணும். நான் ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டேன். மிஸ்டர் கணேசன் வாஸ் த ஷோ டைரக்டர் ஆஃப் பொன்மாலை பொழுது. ஸோ அகெயின் அந்த ஷோ வந்து இஸ் கோன் டு பி அ கம்ப்ளீட் தமிழ் ஷோ. அண்ட் நம்ம பண்ணக்கூடிய செகண்ட் ஷோ வந்து கம்ப்ளீட் ஹிந்தி ஷோ. ஹிந்தி ஷோ நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க அண்ட் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சாய் சரண் அஃபிஷியல் யூடியூப் சேனல்லே பார்த்துருப்பீங்க. மோஜோ மொமெண்ட்ஸ் நிறைய அங்கே லைவாக பெர்ஃபார்ம் பண்ணது இருந்திருக்கும். ஸோ அதே இடத்துல ஃபிர்தௌஸ் ஸ்டுடியோவில் எக்ஸ்போ சிட்டி, துபாய் எக்ஸ்போ சிட்டியில் we are doing another show. அது வந்து கம்ப்ளீட்டாக ஹிந்தி ஷோ. ஸோ அது வந்து செகண்ட் டைம் வந்து அதே இடத்துல பாடுறதுக்கு வந்து வெரி வெரி ஹாப்பி. ஸோ இட்ஸ் த சீசன் 2 ஆஃப் மோஜோ மூமெண்ட்ஸ் தட்ஸ் ஹேப்பனிங் ஆன் 21st. ஸோ சூப்பராக இருக்கும் போது we are going to have some amazing time. நிறைய நல்ல மியூசிக் இருக்கும். ஸோ நிறைய மியூசிக் வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க இந்த செட் ஆஃப் vlogsல. ஸோ Day 1 பியூட்டிஃபுல்லாக ஆரம்பித்து அழகாக போயிட்டுருக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது Day 1ங்கிறது உங்களுக்கு ஸ்லோவாக காமிக்கிறேன். See you on the other side. The next day. ஓகே, Day 1 நீங்கள் நம்ம என்ன பண்ணோன்னா வந்து செக்இன் பண்ணோம். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. செக்இன்லாம் பண்ணி முடிச்சுட்டு முக்கியமாக 2 நபர்களை மீட் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டாக அதில் மிக முக்கியமான நபர் வந்து என் பக்கத்தில் இருக்கிறார். இவர் வந்து மோஜோ மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஷோ வந்து நான் லாஸ்ட் இயர் பண்ணேன். அதோட வீடியோஸ்லாம் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. அந்த ஷோவுடைய ஃபவுண்டர், ஷோவுடைய பிரெயின் ஹெட் எல்லாமே அவர் தான். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம், பிரமாதமான சிங்கர். அவருக்குள்ள ஒரு பெரிய யேசுதாஸ், எஸ்பிபி எல்லாரும் ஒழிஞ்சிட்ருக்காங்க. அவர் அந்த டேலண்ட்டை வெளில இப்போ தான் ஸ்லோவாக கொண்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் நிறைய யூ வில் வாட்ச் அ லாட் ஆஃப் சிங்கிங் வீடியோஸ் அண்ட் அ வெரி குவிக் சக்ஸஷன் ஃப்ரம் நோ ஆன். ஸோ பை த வே இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சும்மா அப்படியே சில் பண்ணலான்னு வெளில அப்படியே ஒரு ரவுண்டு வந்திருக்கோம். அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக எங்கே கொண்டு வந்து என்னுடைய வீக்னஸ் பாயிண்ட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கு. அது என்ன வீக்னஸ்? காசெல்லாம் எல்லா இடத்தையும் சேமித்து வைப்பேன்.
முக்கியமாக ஒரு இடத்த கொண்டு போய் மொத்தமாக போட்டுரும். அதுதான் அந்த டெக்னாலஜி. இப்போ வந்து ஏர்பாட்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புது ஏர்பாட்ஸ் நாங்கள் வந்திருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா கட்ட விளக்க மாற்ற கொண்டு வந்து அடிப்போம். ஆனால் அதெல்லாம் கவலைப்படாமல் போகணும். சொன்னா கேளு, நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி, என்ன விட்டுருப்பா. ஏன்னா நமக்கு என்ன வேணும், போய் என்ன இருக்குங்கிறத முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதனால போவோமா? ஹே ஹே ஹோ ஹோ லா லா லா, ஹே ஹே ஹோ ஹோ லா லா லா, பழமுதிர் சோலை எனக்காகத்தான். அழாக்கப்பட்டது மக்களே, எதுக்கு வந்தோமோ அதையும் பண்ணி அதையும் தாண்டி இன்னொன்று பண்ணியிருக்கேன். புது ஏர்பாட்ஸ் வாங்கிட்டோம். லாலலா. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குங்கிறதுனால எல்லாரும் பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க, என்னடா ஓவரா பண்றாங்க. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதில் நக்குல் இனிமே அப்படித்தான். சரி, வந்து ஒரு சின்ன ஒர்க் அவுட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஜிம்மை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல வந்து இதுதான் ஜிம்மு. பியூட்டிஃபுல் பிளேஸ். லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், வைபாக வச்சுருக்கானுங்க. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் அப் வித் ப்ராப்பர் ட்ரெட்மில். ஒரு 20 minutes ட்ரெட்மில். அப்புறம் இன்றைக்கி ஒரு எக்ஸசைஸ் போட்டு முடிச்சு சொல்கிறேன் என்ன பண்ணுறேன். ஓகே ஓகே. Okay, welcome back to the channel. So what we are going to do today, day 1 உடைய கடைசி ஈவெண்ட் இதான், முக்கியமான ஈவெண்ட். என்ன சோறு என்ன பண்ணாலும் இதான முக்கியம். அதனால் we have come here for the dinner. எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் நல்லா ஏசியெல்லாம் போட்டு ஜகபுகா தடபுடலாக இருந்தாலும் இந்த ரோட்டு கடையில் அப்படி ஓரமாக உட்காந்து சாப்பிட்ற ஃபீல்ஸ் வந்து வேறு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மரத்தமிழன் ஊர்காரன் அப்படிங்கிறத எப்பயுமே காமிக்கணும். நம்ம ஊரில் சென்னையில் எப்படி லோக்கலாக உட்காந்து இப்படி புறமா உட்காந்து சாப்பிட முடியுமா தெரில, பட் இங்கே டெஃபினட்டாக பண்ண முடியும். அதனால் வர இடத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து எங்களுடைய ஃபேவரட் ஸ்பாட்டு, என்னோடதும் பாலா அங்கிளோடதும். வி லவ் திஸ் பிளேஸ். இட்ஸ் கால்ட் இஸ் த மும்பை எக்ஸ்பிரஸ். பேர் வந்து ஏதோ ட்ரெயின் மாதிரி இருக்கும். ஸோ பட் ஆனால் சாப்பிட்ற இடம் தான். ஒரு பிளேஸு, அமேசிங் நார்த் இண்டியன் ரெஸ்டாரண்ட். ஒரு சின்ன ஜாயிண்ட் மாதிரி. ஆனால் யூ ஹேவ் டு see the crowd. செம்மையாக இருக்கும், சூப்பர் வைபு. நடு ரோட்டில் உட்காந்து சாப்பிட்ற ஃபீல் வருதா? அதுதான் இன்றைக்கி டின்னர். என்ன சாப்பிட்றேங்கிறத பாருங்கள். நம்ம வேறு நோ சுகர் சேலஞ்சில் 73வது நாளில் இருக்கும். பிக் பாஸ் வீடு மாதிரி ஆயிடுச்சு. 73ஆம் நாள். ஓ அப்படியா விஷயம்? மாலை 10:57. அந்த மாதிரி நோ சுகரில் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத காமிக்கலாம். துபாய் வந்தாலும் நோ சுகர் தான். தலைகீழாகத்தான் குதிப்பேன், தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாற்றுவேன். அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் see what I'm going to have. ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. ஸோ டோன்ட் வரி, இதில் அந்த ஸ்வீட் சாஸ் நான் சாப்பிட மாட்டேன். உடனே அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க அதில் ஸ்வீட் இருக்கே அப்படின்னு. கிடையாது, எது பண்ணாலும் தெளிவாக பண்ணுவேன். இதாங்க பாருங்கள், உண்மையாக ஆர்டர் பண்ணி பானிபூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ லெட்ஸ் ஹேவ் பானிபூரி டுகெதர். வாங்க சேர்ந்து பானிபூரி சாப்பிடுவாங்க. சியர்ஸ். மாப்பிள்ள நம்மளும் கொஞ்சம். ஸோ ஒரு நல்ல சூப்பராக வயர் நிறைஞ்சு சூப்பராக முடிச்ச டின்னரை we are closing up for the day 1. மணி வந்து 11:55 ஆயிருக்கு இந்த ஊர் டைம் படி. ஸோ டின்னர்லாம் முடிஞ்சு இன்றைக்கி டே இஸ் ஜஸ்ட் சில்லிங், ரெஸ்ட், ரிலாக்ஸ், ப்ரீ ஷோ ப்ரெப் மாதிரி இன்றைக்கி டே. ஸோ மேஜராக எதுவும் பெருசாக வெள்ளெல்லாம் பெருசாக போகல, எக்ஸப்ட் ஃபார் போய் செலவழிச்சதை தவிர மற்ற எதுவும் பெருசாக பண்ணல. ஸோ let's see how the day 2 goes. Day 2 is going to be more musical. நிறைய மியூசிக் ரிலேட்டட் கான்டென்ட்ஸ்லாம் நீங்கள் அடுத்த vlogல பார்ப்பீங்க. ஸோ ஆஃப்டர் அ சம்ச்சுவஸ் மீல், நல்ல சூப்பராக
வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சு க்ளோசிங் ஆஃப் த டேக்கு வந்துட்டோம். ஸோ டே 1ல் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன மினிமல் லெவல் ஆஃப் ஷாப்பிங், லைட்டாக அப்படி சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு, ரிலாக்ஸ் அண்ட் ப்ரெப் ஃபார் த ஷோ எல்லாம் முடிச்சாச்சு. நல்ல டின்னரோட சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஃபார் த day 1 of our Dubai vlogs. So see you then. Have a great day. See you on the next side of this episode at Saya the Sai. Like, subscribe, share, and whatever you want to do, please do it. So love you all and bye bye.